இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி வினேஷ் போகத் ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பிரதமர் நரேந்திர மோடி வினேஷ் போகத்துக்கு எப்படி பாராட்டு தெரிவிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு நேற்று வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது முதல் இருந்தது. தற்போது வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். வினேஷ், நீங்கள் இந்தியாவின் சாம்பியன், நீங்கள் இந்தியாவின் பெருமை என பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு புகழாரமும் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் மூத்த செய்தியாளர் கணபதி இருக்கிறார். சார் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி வினேஷ் போகத்துக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அந்த பதிவில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்கிறார்? நிச்சயமாக வெள்ளி பதக்கம் கிடைக்கும், தங்கப்பதக்கமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என கருதப்பட்ட நிலையிலே வினேஷ் போகத் பதக்கத்தை தவறவிட்டிருக்கும் இந்த சூழல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இன்றைய பின்னடைவு வலி அளிப்பதாக உள்ளது எனவும், எனது வருத்தத்தை தெரிவிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை, இப்போது நான் அனுபவிக்கும் இந்த அவஸ்தையை எப்படி தெரிவிப்பது என குறிப்பிடும் வகையிலே அவர் பதிவு வெளியிட்டிருக்கிறார். டுடே செட்பேக் ஹர்ட்ஸ், ஐ விஷ் words could express the sense of despair that I am experiencing என பதிவிட்டிருக்கிறார். அதே சமயத்திலே அவர் வினேஷ் போகத்துக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலே I know that you epitomize resilience, நீங்கள் மீண்டும் கடுமையாக போராடி வெற்றி பெறுவீர்கள் என நான் நம்புகிறேன். It has always been your nature to take challenges head on. எப்பேற்பட்ட சோதனையும் நேரடியாக சந்திக்கும் தைரியம், துணிவு உங்களுக்கு உண்டு, அதுதான் உங்களுடைய தன்மை. ஆகவே மீண்டும் வலிமையாக திரும்பி வாருங்கள், நாங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், உங்கள் பின்னால் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக நிற்கிறோம் என குறிப்பிடும் வகையிலே பிரதமர் நரேந்திர மோடி we are all rooting for you என பதிவிட்டிருக்கிறார். கம் பேக் ஸ்ட்ராங்கர் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே மிகவும் வருந்தத்தக்க செய்தி வந்திருக்கும் இந்த நேரத்திலே பிரதமர் நரேந்திர மோடி வினேஷ்க்கு ஆறுதல் அளிக்கும் வகையிலும், அவருக்கு தைரியம் அளிக்கும் வகையிலும், அதே சமயத்திலே தனது வருத்தத்தை தெரிவிக்கும் வகையிலும் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இந்த பதிவை வெளியிட்டிருப்பது எப்படி, எந்த அளவுக்கு இது வருத்தத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதை காட்டும் வகையில் உள்ளது. இன்று மக்களவையிலும் சரி, மாநிலங்களவையிலும் பல உறுப்பினர்கள் இந்த தகவல் வெளிவந்த உடனேயே இது குறித்து குரல் எழுப்பினார்கள். நிச்சயமாக இதை எதிர்த்து இந்திய அரசு அதிகாரிகள் மூலமாக நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும், 100 கிராம் கூடுதலாக எடை இருக்கிறது என்ற காரணத்துக்காக இப்படி பதக்கம் பறிப்போவது என்பது மிகவும் வருந்தத்தக்கதாக உள்ளது, ஏன் இப்படி நடந்தது என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பல்வேறு வகையிலே குரலை எழுப்பி இருக்கிறார்கள். ஆகவே இது குறித்தெல்லாம் விரைவிலேயே அரசு தரப்பிலிருந்தும் விளக்கங்கள் வரும் என நாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த குரலாக இருந்த கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சமூக வலைதள பக்கம் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக ஒரு சில வரிகள் ரொம்ப முக்கியமானது. வினேஷ் போகத் மல்யுத்த சங்கத்திற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தும் போது அவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை என்பது, ஏற்கனவே நான் சர்வதேச அளவில் சாதித்து விட்டேன், இருப்பினும் கூட எனக்கு பின்னால் வரக்கூடிய இளம் தலைமுறையினர், இளம் பெண்கள் பாதுகாப்போடு இந்த மல்யுத்தம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், அவர்கள் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலே இந்த போராட்டத்தில் நானும் ஈடுபட்டிருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை வினேஷ் போகத் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டிருந்தார். தற்போது வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட வினேஷ் போகத்தினுடைய இந்த தோல்வி என்பது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கருத்து மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி கணபதி.